ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் கடவுளிடம் கேட்கின்ற பொழுது நம்பிக்கையோடு கேளுங்கள். ஏனென்றால் நாம் நலமாக இருக்க வேண்டும் என்பதே கடவுளுடைய விருப்பம். அவரிடம் கேட்போர் அனைவரும் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, தவக்காலத்தினுடைய 4வது வாரத்தில் வருகின்ற புதன்கிழமை நாம் இன்று இருக்கிறோம். இன்றைய வாசக சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக எசாயா இறைவாக்கினருடைய புத்தகத்திலிருந்து ஆண்டவர் எவ்வாறு தன் மக்கள் மீது அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை எசாயா இறைவாக்கினர் மூலமாக ஆண்டவர் அறிவிக்கிறார். உங்களுக்கு நான் புதியதொரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். நீங்கள் சிறையில் இருப்போருக்கு அவர்கள் விடுவிக்க செல்லுங்கள், இருளில் இருப்போருக்கு வெளிச்சத்தை கொடுங்கள். நீங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் உங்களுக்கு நான் வாழ்வை கொடுப்பேன். ஏனென்றால் இனி உங்களுக்கு தாகம் இராது, பசி இராது, வெப்பமோ வெயிலோ உங்களை தாக்காது. ஏனென்றால் உங்களை வழிநடத்துகிறவர் ஆண்டவர் என்கின்ற செயலை அங்கே அழகாக தெளிவுபடுத்துகிறார். மேலுமாக சீயோன் சொல்லுகிறாள், ஆண்டவரே நீர் என்னை கைவிட்டு விட்டீர் என்று சொல்லுகிறார். அதற்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்லுகிறார் என்றால், பெற்ற தாய் தன் மகவை மறப்பாளோ, கருத்தாங்கியவள் தன் மகளை காணாதிருப்பாளோ, ஒருவேளை அவள் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்கின்ற வாக்கு தத்துவத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுப்பதாக இந்த முதல் வாசகத்திலே எசாயா இறைவாக்கினர் தெரிவிக்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே தந்தைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கும் உள்ள தொடர்பை அங்கே மக்களுக்கு அவர் தெளிவுபடுத்த விரும்புகிறார். ஏனென்றால் ஓய்வு நாளிலே அவர் புதுமை செய்ததை ஏற்கனவே பரிசேயர்களும் சதுசேயர்களும் அவர் மீது கோபமாக இருக்கின்ற பொழுது, தந்தை நானும் ஒன்றே என்று சொன்ன பொழுது, அவர் என் தந்தை என்று சொன்ன பொழுது இவர் மீது காழ்ப்புணர்வு கொள்கிறார்கள். ஆனால் மீண்டும் மீண்டுமாக இயேசு சொல்கிறார், தந்தை சொல்லாமல் நான் எதையும் செய்வது கிடையாது, தந்தையினுடைய விருப்பம் இல்லாமல் நான் எதையும் செய்ய முடியாது. தந்தை எவ்வாறு இறந்தோரை உயிர் பெற்று எழ செய்கிறாரோ அவ்வாறே மானிட மகனும் செய்வார். இவையெல்லாம் சொல்லுகின்ற பொழுது அவருக்கும் தந்தைக்குமான உறவை மிகவும் அழகாக தெளிவுடன் எடுத்துக் கூறுகிறார். ஏனென்றால் மகனை ஏற்றுக்கொள்ளாதோர் தந்தையும் ஏற்றுக்கொள்வது கிடையாது, தந்தை ஏற்றுக்கொள்வோர் வாழ்வடைவார்கள். அது போலவே மகனை ஏற்றுக்கொள்வோர் வாழ்வடைந்து விட்டார்கள் என்று நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன் என்ற வார்த்தையை எல்லாம் சொல்லுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய தந்தையை இங்கு மேன்மைப்படுத்துகிறார். ஏனென்றால் தந்தை சொல்லாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன் என்கின்ற அந்த ஆர்வமிக்க வார்த்தை தான் நமக்கு இங்கே கொடுக்கப்படுகிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒப்பற்ற தந்தை. அந்த தந்தை எவ்வாறு பழைய ஏற்பாட்டிலே என்று முதல் வாசகத்திலே சொல்லப்படுவது போல, பெற்ற தாய் தன் பிள்ளையை மறப்பாளோ, கருத்தாங்கியவள் தன் மகனை மறப்பாளோ, ஒருவேளை அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன். ஒரு தாய் என்போடு ஒரு தந்தை என்போடு கடவுள் நம்மை அவருடைய இல்லத்திற்கு வரவேற்க காத்து கொண்டிருக்கிறார். இந்த தவ காலத்திலே நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் தூக்கி எறிந்து விட்டு தந்தையோடு இல்லத்திற்கு நாம் விரைந்து செல்ல முயற்சி செய்வோம். ஏனென்றால் நாம் செல்லுகின்ற பொழுது தந்தை நம்மை வழியிலே அணைத்து கொண்டு நமக்கு தேவையானவற்றை செய்கின்ற கடவுளாக இருப்பார் என்பதை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. தவக்காலத்திலே இறைவனுக்கு ஏற்ற மக்களாக வாழ வரம் வேண்டுவோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்றென்று வாழ்த்த பெறுவாராக. ஆமென்.